எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, விருச்சக ராசி ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது விருச்சக ராசி, அதாவது சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் ராசி. ஸோ விருச்சக ராசியை பார்க்குறதுனால நம்ம சந்திரனை விருச்சகத்தில் போட்டுறோம். பொதுவாக சந்திரன் அப்படிங்கிறவர் விருச்சக ராசியிலேயே நீசம் அடைகிறார். ஸோ பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்களுக்கு சந்திரன் நீசம் அடைகிறதுனால ஒரு குழப்ப நிலை அப்படிங்கிறது எப்போதுமே அவங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுலே ஒரு தெளிவான ஒரு மனநிலையில் இருக்க மாட்டாங்க. ஒரு குழப்பங்கள் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், ஜூலை மாத காலகட்டம், ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது. இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய பூர்வீக இடம் சொல்லக்கூடிய இந்த அமைப்பில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. அதாவது உங்களுடைய தந்தை வழி சொத்துக்களில் இப்போதைக்கு இருக்கிற காலகட்டம் அவ்வளோ சிறப்பு இருக்காது. ஸோ நீங்கள் தனியாக ஒரு வெளியில் கொஞ்ச நாளைக்கு வசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது குடும்பத்தில் நிலவி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக சுகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ராசிக்கு 7ஆம் இடத்துல, அதாவது 7ஆம் இடத்துல குரு செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் 7ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு கூட்டு தொழில் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக கூட்டு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அதே மாதிரி குரு பகவான் தன்னோட 5வது பார்வையை 11ஆவது வீட்டை பார்க்குறார். ஸோ இந்த 11ஆம் வீடு அப்படிங்கிறது லாபஸ்தானம். நீங்கள் செய்யக்கூடிய தொழில்களையும் சரி, செய்யக்கூடிய வேலைகளையும் சரி, நிச்சயமாக ஒரு லாபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும்னு சொல்லலாம். இப்போ வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி குரு பகவான் ராசியை பார்க்குறார். ஸோ திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க, உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் அப்படிங்கிறத உருவாக்கி கொடுப்பார். அடுத்து 3ஆம் இடத்தை குரு பார்வையிடுறார். ஸோ 3ஆம் இடம்ங்கிறது சகோதரிகள் வழிகளில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் சொல்லலாம். ஒரு தைரியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி செய்கிற முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. இப்போ வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக வேலை கிடைக்கும். ஒரு வெளிநாடுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த வெளிநாடு அமைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு என்னன்னு பார்த்தா, சனி தனது 3வது பார்வையை 6வது வீட்டை பார்க்குறாரு. ஸோ 6வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது நோய் எதிரி கடன். ஸோ ஏதாவது கடன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எதையும் இஎம்ஐலே லோன் போட்டு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தால் அதை கைவிடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். அது இல்லாட்டி பொருளாதாரத்தில் ஒரு பின்னடைவு ஏற்படும்னு சொல்லலாம். அதே மாதிரி உடம்பை பார்த்துக்கணும். நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஸோ உடம்பில் கவனத்தை செலுத்தணும், தன்னுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து சனி 10ஆம் இடத்தை 7வது பார்வையாக பார்க்கிறார். ஸோ 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். ஸோ செய்கிற வேலைகளில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தன்னோட மேலதிகாரிகளிடம் இல்லை பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை செய்கிற தொழிலில் மந்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை ரொம்ப கவனமாக நீங்கள் கையாளணும்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி ராசியை பார்க்கிறார் அப்படிங்கிறது ஒரு குழப்ப நிலையை உருவாக்குறார். செய்கிற வேலைகளையும் சரி, செய்யக்கூடிய தொழில்களையும் சரி, ஒரு குழப்ப நிலையை உருவாக்குறோம். ஸோ அந்த குழம்பிக்காமல் ரொம்ப தெளிவாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம எச்சரிக்கையாக சொல்லிக்கலாம். அடுத்து சூரியன் தனது 2ஆம் இடத்தை பார்க்குற ராசிக்கு. ஸோ தந்தையின் வழியில் குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். அதே மாதிரி புதன் சுக்கிரன் அப்படிங்கிறவங்க தனது 7வது பார்வையை 3வது வீட்டை பார்க்குறங்கிறது செய்கிற முயற்சியில் வெற்றி கிடைக்கும். ஸோ விருச்சிக ராசிக்கு ஓவராலாக பார்க்க போகும்போது இருப்பிடத்தில் ஒரு மாற்றம் தேவை. ஸோ இருப்பிடத்தில் இருக்கிறவங்க ஒரு இடத்த மாற்றணுங்கிறதுல ஒரு மாற்றம் தேவைன்னு சொல்லலாம். ஒரு குழப்ப நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் அப்படிங்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அமைப்பு உருவாகும். குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ 5ஆம் இடத்துல ராகு இருக்குதுங்கிறது கொஞ்சம் குழந்தை பேரை கொஞ்சம் தாமதப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருந்துக்கக்கூடியது கடன் வாங்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஆரோக்கியம், உடம்புல ஆரோக்கியத்தை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கணும். ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம இந்த ஜூலை மாதத்துக்கு நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. தனிப்பட்ட முறையில் ஜாதகங்கள் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிகளுக்கு பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு கண்டிப்பாக ஒரு பதில் அளிப்போம். சரிங்களா? தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிகளுக்கு பார்ப்போம். நன்றி.